பக்தனுடைய சரணாகதி மனநிலை. ஒரு உண்மையான முழுமையாக தன்னை பகவானிடத்திலே ஒப்படைத்துவிட்ட பக்தன் இறைவன் எது செய்தாலும் அது தனது நன்மைக்கே என்று நம்புகின்றான். அதனை மாணிக்கவாசகருடைய குழைத்த பத்து என்ற தலைப்பில் இடம்பெறும் ஒரு பாடல் மூலம் நாம் காணலாம். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை ஆட்கொண்டாய், வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே, வேண்டி நீ யாது அருள் செய்தாய், அதுவும் உந்தன் விருப்பன்றே என்பது பக்தனுடைய உச்சகட்டமான சரணாகதி மனநிலை. எனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அதுவும் உன்னுடைய விருப்பம்தான் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே குறிப்பிடுகின்றார். வேண்டத்தக்கது அறிவோயினி, எது நமக்கு வேண்டும் என்பது பற்றி நமக்கே தெரியவில்லை. இறைவனிடத்தில் போய் அதனால தான் பெரிய பட்டியல் போடுகின்றோம். எனக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வேண்டும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும், இப்படி ஏதேதோ வேண்டுதல்கள் கேட்கின்றோம். ஆனால் உண்மையில் நமக்கு வேண்டியது எது என்பது நமக்கே தெரிவது இல்லை. இது சொல்லும்போதுதான் கும்பகர்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றார்கள். அவன் அசுரனாக இருந்த போதிலும் இறைவனை நோக்கி கடும் தவம் செய்கின்றான். தனக்கு நித்தியத்துவம், என்றென்றும் அழியாத பேறு வேண்டும் என்று கேட்பதற்காக தவம் இருக்கின்றான். மற்ற பிரம்மாதி தேவர்களெல்லாம் பயந்து போய் பிரம்மாவிடத்திலே கேட்டு பார்க்கின்றார்கள். பிரம்மா சரஸ்வதி இடத்திலே அவனுடைய நாக்கில் போய் அமர்ந்து அந்த நித்தியத்துவம் என்று கேட்பதற்கு பதிலாக நித்திரத்துவம், எனக்கு எப்போதும் தூக்கம் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்பதாக மாற்றி அமைத்து விடு என்று கேட்ட நிகழ்ச்சி புராண கதைகளில் சொல்லப்படுகின்றது. அதே போல சரஸ்வதி தேவி அவனுடைய நாக்கிலே விளையாடியதால் அழியாத நித்தியத்துவத்துக்கு பதிலாக நித்திரத்துவம், தூக்கம் வேண்டும் என்று கேட்டு விடுகின்றான். நமக்கு என்ன வேண்டும் என்பது நமக்கு தெரியாது, நம்மால் அதை கேட்டு பெறவும் முடியாது. அதனால தான் முதலாவது சொல்லுகின்றார், வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ அறிகின்றாய், அதை தக்க நேரத்திலே தக்க அளவிலே எனக்கு கொடுத்து அருள் செய்கின்றாய், வேண்ட முழுதும் தருவோயினி. ஆனால் இறைவனுடைய கருணை கடலாக விளங்கும் பண்பு, நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதை அப்படியே கொடுத்து விடுவான். இதை சொல்லும்போது ஒரு நகைச்சுவையாக ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு முன்னால வாட்ஸ்அப்ல வந்த செய்தி, ஒருவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகின்றான், எனக்கு நல்ல படிப்பு வேண்டும், பெரிய வாகனம் வேண்டும், வேலை வேண்டும், பெண்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றான். இறைவன்
அவனுக்கு கண்டக்டர் வேலை கொடுத்து விடுகின்றார். பேருந்து, மகளிர் பேருந்து, பெண்கள் இருக்கின்றார்கள். வேலை செய்வது நடத்துனர் என்பதாலே பை நிறைய காசு இருக்கின்றது. அரசு வேலையாக மாறிவிட்டது. இப்படி அவன் என்னெல்லாம் கேட்டானோ அத்தனையும் அவனுக்கு கிடைத்து விடுகின்றது. ஆனால் அவன் மனதில் என்ன நினைத்தான்? தனக்கு என்று சொந்தமாக பெரிய வாகனம் வேண்டும், நல்ல வீடு வசதியாக இருக்க வேண்டும், தன்னோடு அன்போடு பழகக்கூடிய மனைவி என்று வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய பெண் வேண்டும். இப்படி அவன் மனதில் ஏதோ நினைத்து கொண்டு ஏதோ கேட்க இறைவன் பேருந்து, பெரிய வாகனம் கொடுத்து விட்டார். பை நிறைய தாராளமாக செலவு பண்ண பணம் வேண்டும் கேட்டதுக்கு நடத்துனராக இருந்து அவன் பை நிறைய காசு, அது ரூபாய் நோட்டுகளாக இருக்கலாம், சில்லறையாக இருக்கலாம், எப்படியோ ஒன்று, பை நிறைய காசு கொடுத்து விட்டார். அரசாங்க உத்தியோகமாக கொடுத்து விட்டார். நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டதற்கு மகளிர் என்று சொன்னதுனால மகளிர் பேருந்திலேயே அவனுக்கு அந்த வேலையும் அளிக்கப்படுகின்றது. இப்படி நாம் எதை கேட்கின்றோமோ அதை வாரி வழங்கக்கூடியவன். வேண்ட முழுதும் தருவோயினி என்று சொல்லுகின்றார். வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி. திருமாலும் பிரம்மாவும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள். அப்பொழுது ஜோதி பிழம்பாக நின்ற சிவபெருமானை காண முயற்சி செய்தார்கள். அவர்களால் எதுவும் முடியவில்லை. அடியும் காண முடியவில்லை, முடியும் காண முடியவில்லை. அப்படி வேண்டும் அயன்மாருக்கு, அயன் பிரம்மா, மால் திருமால் இருவருக்கும் அரியவனாக நீ இருக்கின்றாய். வேண்டி என்னை பணிகொண்டாய். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பரம்பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானே, என்னை நீ வலிய வந்து ஆட்கொண்டாய். குருந்த மர நிழலின் கீழே குருவாக வந்து அமர்ந்திருந்து மன்னனுக்காக வேலை செய்து, அவன் நல்ல உயர்ந்த அரபி குதிரைகள் வருகின்றன, அவற்றை வாங்கி வர வேண்டும் என்று அனுப்பி வைத்த சமயத்திலே மாணிக்கவாசக சுவாமிகளை சிவபெருமான் தடுத்து ஆட்கொள்கின்றார். மேலும் நீ இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், இந்த மன்னன் கொடுக்கின்ற பொன்னும் பொருளும் பெரிய பதவியும் தேவையில்லை, உண்மையான நிலை என்ன என்பதை விளக்கி வேண்டி என்னை ஆட்கொண்டாய். என்னை நீ விரும்பி ஆட்கொண்டு அருள் செய்திருக்கின்றாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய். நீ என்ன அருள் செய்தாலும், அது நல்லதாக இருந்தாலும், பார்வைக்கு அது சரியானது இல்லை என்று தோன்றினாலும், அது நம்முடைய நன்மைக்காகவே இறைவனால் நமக்கு அருளப்பட்டது. வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால். நானும் அதுவே இருக்கட்டும், எனக்கு எது வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். இந்த மண்ணுலகில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், ஜீவராசிகளுக்கும், செடி கொடி போன்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயாக தந்தையாக இறைவனே விளங்குகின்றான். சாதாரண மானுட தாயாக இருக்கக்கூடியவள், அவளுக்கு தன் குழந்தைக்கு எப்பொழுது பசிக்கும், எந்த அளவிற்கு
உணவு கொடுக்க வேண்டும். அவனுக்கு அஜீரண கோளாறு வந்துவிடக்கூடாது. அவனுக்கு பக்குவமாக வயிறுக்கு எது ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட பதார்த்தங்களை சமைத்து கொடுக்க வேண்டும் என்று இப்படி எத்தனை எத்தனை விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றாள். ஒரு பூ உலகத்தில் இருக்கிற தாய்க்கே இத்தனை அறிவும் அன்பும் பெற்ற குழந்தை மீது கரிசனமும் இருக்கும் என்றால், நம்முடைய ஆன்மாவின் தந்தையாக தாயாக விளங்குகின்ற எம்பெருமானுக்கு இந்த குறிப்பிட்ட ஆன்மா என்ன பக்குவ நிலை அடைந்திருக்கின்றது, அதற்கு இப்பொழுது என்ன தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும் என்பது தெரியாதாம். அதனால நீயே அனைத்தையும் அறிவாய் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் அர்ஜுனன் இருந்தான் என்பதை பகவத்கீதை சொல்கின்றது. முதல்ல அர்ஜுன விஷாத யோகம் என்று ஆரம்பிக்கின்றது கீதை. அதில் பல ஸ்லோகங்கள் அர்ஜுனன் தான் பேசுறான். அதன் பின்னால இரண்டாவது அத்தியாயத்தில் கார்பண்ய தோஷோ உபகத சுபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூடாக என்று சொல்லி, கார்பண்யம் எதிரே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உற்றார் உறவினர்களே என்று அவர்கள் மீது ஒரு கருணை இரக்கம் ஆகியவை தோன்றுகின்றன. அந்த தோஷத்தால் நான் பலவிதமாக பேசிவிட்டேன். இருந்த போதிலும் எது உறுதியாக திருட நிச்சய என்று சொல்றார், உறுதியாக எனக்கு நல்லதை நல்கக்கூடியதோ அதை நீ எடுத்து புகட்டி அருள வேண்டும். சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று நான் உன்னுடைய சிஷ்யனாக உன்னையே சரணடைகின்றேன், எனக்கு நல்லதை நீ காட்டி அருள வேண்டும் என்று அர்ஜுனன் வேண்டிக் கொள்கின்றான். அதன் பின்னாலே தான் பகவான் கீதை முழுக்க அவனுக்கு பலவித யோகங்களையும் பலவிதமான நெறிமுறைகளையும் பரமாத்மா ஜீவாத்மா பற்றிய கருத்துக்கள், ஜீவாத்மா எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இறுதியில் சென்று சேர வேண்டியது பரமாத்மாவின் பாதார விந்தங்கள் என்பதை பற்றியெல்லாம் விளக்கி சொல்லுகின்றார். அப்படி ஒரு மனநிலையிலே இந்த குழைத்த 10 தலைப்பின் கீழ் அமைந்திருக்கும் பாடல் அமைந்திருக்கிறது. எனக்கு எது வேண்டும் என்பது உனக்கு தெரியும், யானும் அதுவே வேண்டி நல்லால் நானும் அதுவே இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில், ஏதாவது ஒரு பரிசு எனக்கு வேண்டும் என்றால் அதுவும் உந்தன் விருப்பன்றே, அதுவும் கூட உன்னுடைய விருப்பம்தான். மாணிக்கவாசகரை பகவான் தடுத்தாட்கொண்டு தன்னுடைய சீடனாக மாற்றிக்கொண்டது மட்டுமல்ல, அவருக்காக நரியை குதிரை பரியாக்கி மதுரை மாட வீதிகளில் நடத்தி கொண்டு வந்தார். அந்த நரியெல்லாம் இரவு நேரத்தில் ஊழையிட்ட பொழுது மன்னனுக்கு கோபம் தாங்கவில்லை, தண்டனை தந்தார். அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் இறைவன். அவருக்கு அடிக்கப்பட்ட அந்த முதுகிலே பிரம்பால் பாண்டிய மன்னன் அடித்த அடி எல்லோருக்கும் பட்டது. அப்போதான் பாண்டிய மன்னன் புரிந்து கொள்கின்றான், இல்லை இனிமேலும் இந்த ராஜாங்க பொறுப்பை
செய்ய வேண்டாம். தங்களுடைய ஆன்மீக உயர்ந்த நிலை தெரியாமல் நான் தவறுதலாக நடந்து கொண்டேன் என்று மன்னிப்பு கேட்டு அவரை அவர் போக்கிலே அனுப்பி வைக்கின்றான். வைகையிலே வெள்ளம் பெருகின்றது. அப்பொழுது பிட்டுக்கு மண் சுமக்க பெருமானே வருகின்றான் என்று இப்படி எத்தனை எத்தனை திருவிளையாடல்களோ வேண்டி ஆட்கொண்ட தன் அடியவருக்காக ஆண்டவன் செய்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். அதனால தான் அந்த அடியவர் சொல்லுகின்றார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ என்ன விருப்பப்படுகின்றாயோ அதையே எனக்கு பரிசாக அளித்து என்னை நற்கதி பெற செய்ய வேண்டும் என்று இந்த பாடல் மூலம் கூறுகின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். வேண்டத்தக்கது அறிவோயினே, வேண்ட முழுதும் தருவோயினே, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினே, வேண்டி என்னை ஆட்கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்பது பாடலாகும். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தியின் உச்சநிலை. எனக்கு எது வேண்டும், என்ன வேண்டும் என்று எனக்கே தெரியாது. அதை எல்லாம் அறிந்த மிகப்பெரிய கருணா சாகரமாக கருணை கடலாக விளங்கும் எம்பெருமானே, வேண்டத்தக்கதை அறிந்து அதை எப்பொழுது தர வேண்டுமோ அப்பொழுது தந்து அருள் புரிய வேண்டும் என்ற முழு சரணாகதி பக்தியின் உச்ச நிலையை குறித்து மாணிக்கவாசகர் சொல்லும் இந்த பாடலை நாம் மீண்டும் மீண்டும் அதனுடைய ஆழமான கருத்தை மனதில் வாங்கி படித்தோம் என்றால் நமக்கும் உடனடியாக இல்லை என்றாலும் மெல்ல மெல்ல அந்த பகவானிடத்திலே பக்தியும், பக்தியின் விளைவாக சரணாகதியும், சரணாகதியின் விளைவாக முக்தியும் வந்து அமையும். அவை எல்லாவற்றையும் அருளக்கூடியவன் எம்பெருமான். அதனால எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். எல்லோருக்கும் என்னென்ன வேண்டுமோ அவற்றை இறைவன் தந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.